என்னப்பா கொஞ்ச நாள் ஆபீஸ்க்கு சீக்கிரம் வர? என்ன விஷயம்? மா, லஞ்ச் ரெடியா? கிச்சன்ல இருக்கு பாரு. மா, பாய் மா. மலர், ஏய் சாப்பிட்டு போடி. இல்லம்மா வேணாம், டைம் ஆயிடுச்சு. என்னம்மா 100 ரூபா நீட்ட சில்லற இல்லையா? போதுமா? இன்னும் ஒரு வாய் தானம்மா. மா போதுமா, டெய்லி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறேன்னு திட்டு வாங்குறேன். இது பார்த்தாதுன்னு பஸ் கண்டக்டர் கூட திட்டுறாரு. இன்னைக்கு வேணா பார், உன்னை ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வேற ஏமா காலையிலேயே காமெடி பண்ற? சரி நான் வரேன். பல்வேறு தரப்பு மகளிரின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பேருந்துகளில் அவர்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் தினசரி 50 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தால் ஒவ்வொருவரும் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 850 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது கோடிக்கணக்கான பெண்களுக்கு பொருளாதார விடியலை கொடுத்துள்ளதன் அடையாளம்தான் இந்த திட்டமானது. இனி விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அண்ணா, டி நகர் ஒன்று வேண்டாமா? மகளிர் வாழ்க்கையில் இனி அவர்கள் பெறப்போகிற அனைத்து விடியலுக்குமான தொடக்க பயணமாக இது தொடரும். இது பெண்களுக்கான விடியலாட்சி. நம் முதல்வரின் இன்றைய சாதனைகள், நாளைய மாற்றங்கள்.